ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் நம்பிக்கை வைத்து நடந்து கொண்டிருந்த பாதையில் திடீரென ஒரு ஆபத்தான தடங்கள் தோன்றலாம். இந்த தடையை கவனிக்காமல் விட்டால் அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பது நிலைத்தன்மை, அமைதி, பொறுமை, உறுதி ஆகிய அனைத்தையும் ஒரே உருவமாக கொண்ட அரிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் மன வலிமை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. எந்த சூழ்நிலையிலும் தளராமல், தன்னம்பிக்கையை இழக்காமல், மெதுவாக ஆனால் உறுதியான நடைபோக்குடன் வாழ்க்கையை முன்னேற்றும் தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த வரம். இவர்களுடன் பழகும் நபர்கள் இவர்களின் அமைதியான குணத்தையும் ஆழமான சிந்தனைகளையும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் வெளியில் அதிகமாக பேசாதவர்களாக இருந்தாலும் அவர்களின் உள்ளம் ஒரு ஆழமான கடல் போல இருக்கும். அங்கு எண்ணங்களும் உணர்வுகளும் அளவற்ற செல்வமாக இருக்கும். அவர்கள் ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை எட்டும் வரை விடாமுயற்சி எடுத்து சாதிக்கும் ஆற்றல் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தவர்கள். அழகு, சுகம், அமைதி, பொருள் வளம் இவை அனைத்தையும் சமநிலையுடன் அனுபவிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சுவை உணர்வு மிகவும் நுணுக்கமானது. நல்ல உணவு, நல்ல இடம், நல்ல வாழ்க்கை முறை ஆகியவற்றில் அவர்கள் மிகுந்த ஈர்ப்பை கொண்டிருப்பார்கள். குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் அளவில்லா அன்பு கொடுப்பவர்கள் இவர்களே. ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். துரோகம் செய்து அவர்களுடைய இயல்பே. அவர்களின் நம்பிக்கையை ஒருமுறை பெற்றுவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உறவாக மாறிவிடும். இந்த நிலைத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மை தான் ரிஷபராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவப்படுத்துகிறது. அதே போல ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் அவர்களின் பொறுமை. எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் உடனடியாக பதட்டப்படாமல் அமைதியாக யோசித்து சரியான தீர்வை தேர்வு செய்தால், அதே நேரத்தில் அவர்களை தூண்டினால் அவர்கள் காட்டும் கோபம் கடும் புயலை போன்றதாக இருக்கும். ஆனால் அந்த கோபமும் நீண்ட நேரம் நிலைக்காது. மீண்டும் அவர்கள் இயல்பான அமைதிக்கு திரும்பி விடுவார்கள். பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீணாக செலவழிப்பதை விரும்ப மாட்டார்கள். மெதுவாக சேமித்து நிச்சயமான வாழ்க்கையை உருவாக்குவதே இவர்களின் நோக்கம். இவர்களுக்கு வாழ்க்கையில் சவால்கள் இல்லையா என்றால் இருக்கின்றன. சில நேரங்களில் மிகுந்த பிடிவாதம் இவர்களுக்கு தடையாக மாறக்கூடும். மாற்றங்களை ஏற்க தயங்குவது, புதிய விஷயங்களில் உடனடியாக நுழையாமல் இருப்பது போன்ற குணங்கள் வளர்ச்சிகளை சற்றே தாமதப்படுத்தும். ஆனால் ஒருமுறை அவர்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாகவும் நீண்ட நாள் நிலைத்திருப்பதாகவும் இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் என்பது உறுதி, அன்பு, அமைதி, நிலைத்தன்மை ஆகியவற்றின் உயிர்ப்பிப்பு மிக்க வடிவம். அவர்கள் வாழ்வில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியும் சிந்தனை மிக்கதாகவே இருக்கும். இதனால்தான் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கையும் உறுதியான அடித்தளத்தில் கட்டப்பட்ட அரண்மனை போல இருக்கும். அதே போல ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென விழும் ஒன்றாக இல்லாமல் அவர்கள் செய்த உழைப்பின் பலனாக மெதுவாக உருவாகும் ஒன்றாகும். அவர்கள் எதையும் விரைவாக பெற விரும்ப மாட்டார்கள். பதிலாக நிலையான வளர்ச்சியை விரும்புவார்கள். இந்த மனப்பான்மைதான் அவர்களை வாழ்க்கையில் பாதுகாப்பான பாதைக்கு இழுத்துச் செல்கிறது. குறிப்பாக பண விஷயங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிக சரியாக இருக்கும். நிலம், வீடு, தங்கம் போன்ற நிலையான முதலீடுகளில் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். காலம் கடந்த பிறகு அவர்கள் சேர்த்த செல்வம் அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அளவிற்கு பெரிதாக மாறிவிடும். இது அவர்களுடைய சீரான சிந்தனை மற்றும் கட்டுப்பாட்டின் விளைவாகும். அதே போல ரிஷபம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையும் மெதுவாக உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அவர்களை சோதிப்பதற்காகவே இருக்கும். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து வந்த பிறகு அவர்கள் அடையும் நிலை மிகவும் உறுதியானதாக இருக்கும். கலை, இசை, விவசாயம், கட்டுமானம், வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்க வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக அழகை ரசிக்கும் குணம் இருப்பதால் அலங்காரம், வடிவமைப்பு போன்ற துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஒருமுறை நிலை பெற்றுவிட்டால் அந்த இடத்தை எளிதில் யாராலும் குலைக்க முடியாது. மேலும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவார்கள். வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே அவர்களின் முதன்மை விருப்பமாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் அளவிட முடியாதவை. தந்தை, தாய், துணைவர், பிள்ளைகள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஆதரவை அமைதியாக வழங்குவார்கள். வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான இதயத்தை கொண்டிருப்பார்கள். ஒருவரை தங்களுடையராக
ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விலக மாட்டார்கள். ஆனாலும் அவர்களின் வாழ்க்கையில் சில மறைமுகமான சவால்களும் இருக்கும். அதிகமான நம்பிக்கை சில நேரங்களில் ஏமாற்றத்திற்கு காரணமாகும். யாரிடமும் மிகுந்த நெருக்கம் கொள்வதற்கு முன் அவர்கள் சிந்திக்க வேண்டும். மேலும் பிடிவாதம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை சில நேரங்களில் தவறவிடும் நிலையும் ஏற்படலாம். இதனை தவிர்க்க தங்களுடைய சிந்தனையில் சற்றே நெகிழ்வுத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு அவற்றில் நல்லதை ஏற்கும் பழக்கம் அவர்களின் வாழ்க்கைகளை இன்னும் உயர்த்தும். ஆபத்துகள் குறித்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பொருள் சம்பந்தமான இழப்புகளையும் நெருங்கியவர்களின் துரோகத்தையும் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. இதிலிருந்து தப்பிக்க அவர்கள் செய்ய வேண்டியது மிகுந்த நம்பிக்கை வைக்கும் முன் பரிசோதனை செய்வது, முக்கியமான முடிவுகளை தனியாக அல்லாமல் நம்பகமானவர்களுடன் ஆலோசித்து எடுப்பது, படிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்று தெய்வ வழிபாடு செய்தல், வெள்ளை நிற உடைகள் அணிதல், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் போன்றவை நல்ல பலனை தரும். இதனால் மன அமைதி கூடும். அதே சமயம் எதிர்மறை சக்திகளின் தாக்கமும் குறையும். ராஜயோகம் பற்றி கூறும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். நிலம், வீடு, வாகனம், செல்வம் எல்லாம் படிப்படியாக சேர்ந்து அவர்கள் வாழ்வை செழிப்பாக மாற்றும். அவர்களின் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். காலம் தவறாமல் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் வெற்றியாகவே மாறும். முடிவாக ரிஷபராசிக்காரர்கள் என்பது நிலையான வெற்றியின் சின்னம். அவர்கள் விரைவாக ஓடுபவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சென்றடைந்த இடம் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கும். பொறுமை, அன்பு, உறுதி ஆகிய மூன்றையும் தங்களுடைய ஆயுதமாக கொண்டு வாழ்க்கைகளை வெற்றி பாதையில் நகர்த்தும் திறமை இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ரிஷபராசிக்காரர்களின் மன உலகம் மிகவும் ஆழமானதும் நுட்பமானதும் ஆகும். அவர்கள் வெளிப்படையாக அதிகம் பேசாதவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் எண்ணங்களின் பேராசை கட்டி வைத்திருப்பார்கள். அவர்களின் சிந்தனை எப்போதும் நிதானமான பாதையில் பயணிக்கும். எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்காமல் அதன் நல்லதையும் கெட்டதையும் பலமுறை ஆராய்ந்துதான் தீர்மானிப்பார்கள். இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாமல் இருக்கும். மன அமைதிகளை காக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. சின்ன சின்ன விஷயங்களால் பாதிக்கப்படாமல் பெரிய நோக்கத்தை முன்னிலையில் வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இவர்களின் நட்பு வட்டமும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும். எல்லோரிடமும் விரைவாக நெருங்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நெருங்கிய பிறகு அந்த நட்பை உயிரை போல பாதுகாப்பார்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களின் நம்பிக்கைகளை பெற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆதரவை பெற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். அதே நேரத்தில் யாராவது அந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்கள் மனதில் உருவாகும் வலி மிக உருவானதாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களிலிருந்து அவர்கள் மெதுவாக விலகி விடுவார்கள். மீண்டும் அவர்களை ஏற்கும் நிலை மிகவும் அரிதாகும். ஆரோக்கியம் குறித்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே வலிமையான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சுக வாழ்க்கையை விரும்புவதால் உணவில் அளவுக்கு மீறிய ஈடுபாடு ஏற்படலாம். இதனால் உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. இதனை தவிர்க்க ஒழுங்கான உணவு பழக்கம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி அவசியம். குறிப்பாக இயற்கைக்கு அருகில் செலவிடும் நேரம் அவர்களுக்கு மன அமைதிகளையும் உடல்நலத்தையும் தரும். ஆன்மீக ரீதியாகவும் ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக வளர்ச்சிகளை அடைவார்கள். ஆரம்பத்தில் பொருள் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தினாலும் காலப்போக்கில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். தெய்வ நம்பிக்கை, தர்மம், உதவி மனப்பான்மை ஆகியவை அவர்களின் உள்ளத்தில் வேரூன்ற தொடங்கும். அவர்கள் செய்யும் நல்ல செயல்கள் அவர்களுக்கு தெரியாமல் பெரிய பலன்களையும் கொடுக்கும். குறிப்பாக பிறருக்கு உதவி செய்வது, பசுக்களுக்கு உணவு கொடுப்பது, கோயில் வழிபாடு செய்வது போன்றவை அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இவ்வாறு பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளும் பொதுவாக மெதுவாகவும் ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடையும் தன்மை உடையவர்கள். அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை திடமான அடித்தளத்துடன் இருக்கும். அதனால் எந்த சவாலும் அதை எளிதில் குலைக்க முடியாது. அவர்களின் அமைதி, பொறுமை, அன்பு இவை மூன்றும் இணைந்து அவர்களை ஒரு முழுமையான மனிதராகவே மாற்றுகின்றன. ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ஆழமான உணர்வுகளால் நிரம்பியதாகவே இருக்கும். அவர்கள் காதலை ஒரு சாதாரணமாக உணவாக பார்க்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு புனிதமான உறவாகும். ஒருவரை காதலிக்க தொடங்கினால் அவர்களின் மனதில் முழுமையாக இடம் கொடுத்து அவர்களின் மகிழ்ச்சிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். வெளிப்படையாக அதிகமாக காதலை வெளிப்படுத்தாதவர்களாக இருந்தாலும் செயலில் காட்டும் அன்பு அளவிட முடியாதது. சிறிய விஷயங்களிலேயே அவர்கள் காட்டும் கவனம், அக்கறை, பாதுகாப்பு உணர்வு இவையெல்லாம் அவர்களின் உண்மையான காதலின் அடையாளங்களாகும். திருமண வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிலைநிறுத்துவது, பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வது, உறவுகளை இணைத்து வைத்திருப்பது இந்த மூன்றையும் மிகச்சிறப்பாக சமநிலைப்படுத்துவார்கள். வாழ்க்கை துணைக்கு அவர்கள் அளிக்கும் நம்பிக்கை மற்றும் ஆதரவு மிகவும் உறுதியானது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் காட்டும் பிடிவாதம் அல்லது சொந்த கருத்தில் உறுதியாக இருப்பது சிறிய முரண்பாடுகளுக்கு காரணமாகலாம். இதனை சமாளிக்க அவர்கள் சிறிது தளர்ச்சி காட்டி மற்றவரின் உணர்வுகளையும் புரிந்து
தெரிந்து கொள்வது அவசியம். பணவரவு மற்றும் பொருள் வளம் குறித்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் பாதுகாப்பான நிலையை அடைய முயற்சிப்பார்கள். அவர்களுக்கு பணம் என்பது வெறும் செலவுக்கான பொருள் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அதனால் அவர்கள் எப்போதும் சேமிப்பை முன்னிலைப்படுத்துவார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவார்கள். இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் சேர்த்த செல்வம் தங்களுக்கு பிறகும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பாகவே இருக்கும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை காலம் இருக்கும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் முழு வாழ்க்கைகளையும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாக 30 வயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். அதற்கு பிறகு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றிக்கு தள்ளும். அந்த நேரத்தில் அவர்களின் உழைப்புக்கு பலன் கிடைக்க தொடங்கும். இதுவே அவர்களின் ராஜயோக காலமாகும். இறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் என்பது நிலையான வளர்ச்சியின் அடையாளம். அவர்கள் மெதுவாக நடந்தாலும் அவர்கள் சென்றடைந்த இடம் மிக உயர்ந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் மன வலிமை அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசியினருக்கு பிரச்சனைகள் தீரும் மாதமாக இருக்கும். 11வது இடத்தில் லாபத்தில் சனி அமரப்போகிறார். ராசிநாதன் சுக்கிரனும் உச்சமாக இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை போன்று செயல்பட வேண்டும் என்று எண்ணி மற்றவர்களை உங்களை ஃபாலோ செய்வார்கள். இந்த மாதத்தில் பேசும் பொருளாக இருப்பீர்கள். கண் திருஷ்டி அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் முதல் 15 நாட்கள் டாப் கிளாஸ் யோகம் தரும் காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாக இருக்கும். காதல் திருமணத்திற்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் தோழிக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மனைவி, அக்கா, பெண் தோழிகள், அத்தைகளின் ஆளுமை அதிகரிக்கும். அவர்களின் மூலமாக சிறு சிறு செலவுகள் ஏற்படும். சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த மாதத்தில் ரிஷபராசியினருக்கு 10-11 ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உங்கள் திறமையை வெளிக்காட்டுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பார்கள். உங்கள் ஐடியா, டெக்னாலஜி, திறமை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வேகம் அதிகரிக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பணவரவு இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இனி அது போன்ற நிலைமையெல்லாம் மாறும். குரு வக்ர நிவர்த்தி ஆவதால் பொருளாதார ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்கும். உங்களை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களை பற்றி புரிந்து கொள்ளும் சூழல் ஏற்படும். ரிஷபராசி பெண்கள் பிரகாசமாக மாறுவீர்கள். பேச்சில் நல்ல தெளிவுகள் ஏற்படும். வெள்ளி வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். ஆர்டிஃபிஷியல் நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு சேர்வதால் பல், கண், தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள் என்பது நிலையான வளர்ச்சியின் அடையாளம். அவர்கள் மெதுவாக நடந்தாலும் அவர்கள் சென்றடைந்த இடம் மிக உயர்ந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் மனவலிமை அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். அன்பு, பொறுமை, உறுதி, இந்த 3 குணங்களும் இவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இந்த குணங்களின் காரணமாக அவர்கள் வாழ்வில் எப்போதும் ஒரு நிலையான வெற்றிகளை அடைந்து பிறருக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்வார்கள். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு சக்தியாக செயல்படுகிறது. அவர்கள் எதையும் அவசரமாக அடைய முயற்சிப்பதில்லை. அதற்கு பதிலாக சரியான நேரம் வரும் வரை பொறுமையுடன் காத்திருந்து அந்த நேரத்தில் முழு வலிமையுடன் செயல்படுவார்கள். இந்த நிதானமான அணுகுமுறைதான் அவர்களுக்கு நிலையான வெற்றிகளை அளிக்கிறது. பலர் விரைவாக உயர்ந்து பின்னர் கீழே விழும்போது ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்து நீண்ட காலம் அந்த உயரத்தில் நிலைத்து நிற்பார்கள். இது அவர்களின் வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் திறனை வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர்களின் உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது. எந்த மனிதரை நம்பலாம், எந்த சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளுக்குள் உணர்ந்து கொள்ளும் சக்தி கொண்டவர்கள். சில நேரங்களில் அவர்கள் அந்த உணர்வை புறக்கணித்தால் தான் பிரச்சனைகள் உருவாகும். எனவே அவர்கள் தங்களுடைய உள்ளம் செல்லும் சின்ன சின்ன எச்சரிக்கைகளை கவனித்தால் பல ஆபத்துகளை எளிதில் தவிர்க்க முடியும். இந்த உள்ளுணர்வே அவர்களை வாழ்க்கையில் சரியான பாதைக்கு இழுத்துச் செல்லும் ஒரு மறைமுக வழிகாட்டியாகவே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான குணம் அவர்களின் உழைப்புத்தன்மை. அவர்கள் எதையும் பாதையில் விட்டுவிட மாட்டார்கள். ஒரு வேலையை தொடங்கினால் அதை முழுமையாக முடித்தே தீருவார்கள். இந்த விடாமுயற்சி தான் அவர்களை மற்றவர்களை விட முன்னிலையில் நிறுத்துகிறது. அவர்களின் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காவிட்டாலும் காலப்போக்கில் அது பல மடங்கு திரும்பி வரும். இதனால் அவர்கள் எப்போதும் இன்று உழைப்பு நாளை பலன் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுவார்கள். சமூகத்தில் அவர்கள் பெரும் மரியாதைகளையும் தனித்துவமானது. அவர்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அவர்கள் செய்கைகள் பேசும். நேர்மை, நம்பிக்கை, பொறுப்பு, இந்த 3 குணங்களால் அவர்கள் சுற்றியுள்ளவர்களின் மரியாதைகளை எளிதில் பெறுவார்கள். ஒருவர் வாழ்க்கையில்
ஒரு நிலையான நம்பகமான மனிதரை தேடினால் அது ரிஷபராசிக்காரர்களாகவே இருக்கும். அவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதி, ஒழுங்கு, நம்பிக்கை ஆகியவை இயல்பாகவே உருவாகும். முடிவில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு அழகான பயணமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள், தளர மாட்டார்கள், துரோகப்பட மாட்டார்கள். மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் அர்த்தமுள்ள ஆக்குவார்கள். அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது மெதுவாக வந்தாலும் அது வந்தவுடன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் புதிய சூழ்நிலைகளை ஏற்க அவர்கள் சற்றே தயங்குவார்கள். பழக்கப்பட்ட வாழ்க்கை முறையிலேயே நிம்மதியை காண்பார்கள். ஆனால் காலத்தின் தேவைக்கேற்ப மாற்றங்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அவர்கள் அதனை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் தங்களை செருகிக் கொள்வார்கள். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் அவர்கள் அடையும் முன்னேற்றம் மிகவும் வலிமையானதாகவே இருக்கும். இதுவே அவர்களின் மறைமுக பலமாகும். மெதுவாக மாறி வலிமையாக நிலைநிற்றல். இவர்களின் தீர்மான சக்தி மிகவும் உறுதியானது. ஒருமுறை அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். இந்த குணம் பல நேரங்களில் அவர்களை வெற்றியடைய செய்தாலும் சில சமயங்களில் அதே குணம் தடையாகவும் மாறும். இதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது சற்றே அமைதியாக இருந்து பல கோணங்களில் யோசித்து முடிவு எடுப்பது அவர்களுக்கு இன்னும் சிறந்த பலனை தரும். குறிப்பாக தொழில், முதலீடு, உறவுகள் போன்ற முக்கிய விஷயங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைதி என்பது ஒரு தேவையான மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளமாகும். சண்டை, சச்சரவு, குழப்பம் போன்றவற்றை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அமைதியான சூழ்நிலையில்தான் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இருக்கும் இடத்தில் சாந்தமும் சமநிலையும் நிலவும். குடும்பத்தில், பணியிடத்திலும், நண்பர்கள் வட்டத்திலும் அவர்கள் அமைதிகளை பரப்பும் ஒரு சக்தியாக இருப்பார்கள். இந்த குணத்தினால்தான் பலர் அவர்களிடம் நிம்மதியை உணர்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய ரகசியம் தன்னம்பிக்கை. அவர்கள் அதை வெளியில் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் வலிமையான நம்பிக்கைகளை கொண்டிருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை மீண்டும் எழுப்பும் ஆற்றல் இவர்களிடம் உள்ளது. தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் அடையும் வெற்றி தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாகவே இருக்கும். இவ்வாறு ரிஷபராசிக்காரர்கள் என்பது வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அசாதாரணமான வலிமையை கொண்டவர்கள். மேலும் அவர்கள் அமைதியாக காட்டும் வாழ்க்கை காலப்போக்கில் ஒரு உறுதியான கோட்டையாகவே மாறும். அந்த கோட்டை எந்த சவாலாலும் எளிதில் உடைக்க முடியாது. அவர்களின் வாழ்க்கை முறையே நிதானம், நம்பிக்கை, நிலைத்தன்மை என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு சிறந்த உதாரணமாகவே திகழ்கிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ஒரு சாதாரண குணமாக அல்ல, அது அவர்களின் உயிர் மூச்சாகவே இருக்கும். அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அதை கடைசி வரை காப்பாற்றுவார்கள். இந்த ஆழமான நம்பிக்கை அவர்களின் உறவுகளை மிகவும் வலுவாக மாற்றுகிறது. நண்பர்கள், குடும்பத்தினர், வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் அவர்களிடம் கிடைக்கும் இந்த உண்மையான நம்பிக்கை அவர்களை வாழ்க்கையில் தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. ஆனால் இதே நம்பிக்கை சில நேரங்களில் அவர்களுக்கு வேதனைகளையும் தரலாம். இதனால் யாரை நம்ப வேண்டும் என்பதை தேர்வு செய்வதில் அவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் பொறுப்புணர்வு மிகவும் உயர்ந்தது. ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முழுமையாக நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். வேலை, குடும்பம், உறவுகள் எதிலும் அவர்கள் காட்டும் கடமை உணர்வு அவற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள் பாதுகாப்பாகவும் சரியாகவும் நிறைவேறும் என்பதில் அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த குணம் அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணமாகும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சுயமரியாதை மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அவர்கள் தங்களுடைய மதிப்பை மிகவும் உயர்வாக கருதுவார்கள். யாரிடமும் தாழ்ந்து நடக்க விரும்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களையும் மதிப்புடன் நடத்துவார்கள். இந்த சமநிலைதான் அவர்களின் குணாதிசயத்தின் அழகு. ஆனால் சில நேரங்களில் இந்த சுயமரியாதை பிடிவாதமாக மாறி உறவுகளில் சிறிய இடைவெளிகளை உருவாக்கும். அதை சமாளிக்க அவர்கள் மனதளவில் சற்றே தளர்ச்சி காட்டினால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் இனிமையாகவே மாறும். அவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் இன்னொரு சிறப்பு அமைதியாக சாதிக்கும் திறன். அவர்கள் தங்கள் சாதனைகளை பெரிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த செயல்கள்தான் அவர்களின் வெற்றியை உலகிற்கு காட்டும். எந்த விதமான விளம்பரமின்றி அவர்கள் அடையும் உயரம் மிகப்பெரியது. இந்த அமைதியான முன்னேற்றம்தான் அவர்களின் உண்மையான வலிமை. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு உறுதியான மரமாக உருவாக்குவார்கள். அந்த மரம் மெதுவாக வளர்ந்தாலும் அதன் வேர் மிகவும் ஆழமாக இருக்கும். புயல்கள் வந்தாலும் அது சாயாது, மலைகள் வந்தாலும் அது மேலும் செழிக்கும். அதுபோலவே ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையும் சவால்களை சமாளித்து மேலும் வலிமையாகவே மாறும். அவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாகவும் நிலைத்தன்மையின் சின்னமாகவுமே விளங்கும். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உழைப்பின் ஒழுங்கு என்பது அவர்களை மற்றவர்களிடமிருந்து தெளிவாக வேறுபடுத்தும் ஒரு முக்கிய அம்சமாகும். அவர்கள் சிதறிய முயற்சிகளை விரும்ப மாட்டார்கள். பதிலாக திட்டமிட்ட ஒழுங்கான தொடர்ந்து நடைபெறும் உழைப்பை
உழைப்பையே முக்கியமாக கருதுவார்கள். தினமும் சிறிது சிறிதாக முன்னேறினாலும் அந்த முன்னேற்றம் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். இதனால் அவர்கள் உருவாக்கும் சாதனைகள் தற்காலிகமல்ல, நீண்ட நாள் நிலைத்திருக்கும் வகையில் இருக்கும். அவர்கள் எடுத்த ஒரு சிறிய முயற்சியும் காலப்போக்கில் பெரிய பலனாக மாறும் என்பது அவர்களின் வாழ்க்கை முறையின் உண்மை. அவர்களின் சிந்தனை உலகம் மிகவும் நடைமுறை சார்ந்ததாக இருக்கும். கனவுகள் காண்பது மட்டும் போதாது, அதை எப்படி நனவாக்குவது என்பதையும் அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். எந்த விஷயத்திலும் உண்மையை முன்னிலைப்படுத்துவார்கள், கற்பனையில் மட்டும் வாழ மாட்டார்கள். இந்த நடைமுறை சிந்தனையே அவர்களை வாழ்க்கையில் தவறான பாதைகள் செல்லாமல் காப்பாற்றுகிறது. அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அனுபவத்தாலும் அறிவாலும் வடிகட்டப்பட்டதாகவே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் மற்றொரு மறைமுகமான குணம் அவர்களின் சகிப்புத்தன்மை. அவர்கள் எவ்வளவு பெரிய அழுத்தம் வந்தாலும் உடனடியாக சிதறிவிட மாட்டார்கள். மன அழுத்தத்தை உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு சரியான நேரத்தில் அதை சமாளிப்பார்கள். இதனால் அவர்கள் பல சவால்களை அமைதியாக கடந்து செல்வார்கள். ஆனால் இந்த குணம் சில நேரங்களில் அவர்களுக்கு பாதிப்பாகவும் மாறலாம். அதிகமாக உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இதனால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை நம்பகமானவுடன் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்கும். அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், சிந்திக்கும் விதம் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வை அளிக்கும். அவர்களிடம் இருப்பது ஒரு அமைதியான காந்த சக்தி போல இருக்கும். அது அவர்களிடம் மக்களை ஈர்க்கும். அவர்கள் வெளிப்படையாக பிரகாசிக்காமல் இருந்தாலும் அவர்களின் உள்ளார்ந்த வலிமை அவர்களை ஒரு தனித்துவமான இடத்தில் நிறுத்துகிறது. முடிவாக ரிஷப ராசிக்காரர்கள் என்பது வாழ்க்கையை உரிதான அடித்தளத்தில் கட்டி அதை மெதுவாக உயர்த்தும் கலைஞர்கள். அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள், தளர மாட்டார்கள், எளிதில் மாற மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை முன்னேறத் தொடங்கினால் அவர்களை நிறுத்துவது மிகவும் கடினம். அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை ஒரு நிலையான வெற்றியின் சின்னமாகவே என்றும் திகழ்கிறது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.